ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாயங்காலம் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு மௌரிஷ் ஹாஸ்டல்லேருந்து வராங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் பண்ணலான்றதுக்காக ரெடி பண்ணின்னு இருக்கேன். இது ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கேபேஜ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா கடலை மாவு, கபாப் பவுடர் வரும் இல்லையா? அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள், ஜீரா பவுடர், கரம் மசாலா இத்தனையும் சேர்த்து எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சிடணும். தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கோசை வந்து நிறைய தண்ணி விடும். மௌரிஷா வந்துட்டா அதுக்கப்புறமா அவங்களுக்கு பக்கோடா போட்டு கொடுத்தேன். தண்ணி சும்மா தொளிச்ச மாதிரி தான் போடணும். இல்லாட்டி போடலைன்னா கூட ஓகே தான். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். காஃபி டீயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஈவினிங் இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். எங்களது வெட்டிங் டே தேர்ஸ்டே. ஆனால் மௌரிஷா வரட்டும்ன்றதுனால எந்த செலிப்ரேஷனும் பண்ணல. அதுக்கப்புறமா சதீஷ் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க கேக் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. கேக் கட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் எங்களுக்கு போச்சு.